பொருளாதாரத்தில் விடுபட்டு ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள், எப்பவுமே கூட நண்பர்களை வைத்து கொண்டு இருக்கும் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியும் தெம்பாகவும் இந்த மாதத்தில் நீங்கள் ஓடாடி சம்பாதிக்க போகிறீங்க. இல்லை இடம் லோன் போட்டு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கினாக்கா அந்த மாதிரி முதலீடு நீங்கள் கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது லோனு கடன்லாம் போடலாம், நீங்கள் சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே கேட்டு பொண்ணு கூட மறுபடியும் வந்து கேட்பாங்க. ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலன்னு மறுபடியும் உங்கள் பொண்ணே வந்து கேட்கறதுலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பையனுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வேலை இருக்கிற பொண்ணு இந்த மாதத்தில் அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அதை பயன்படுத்தலாம். மறு திருமணம், ரெண்டாவது டைவர்ஸ் ஆனவங்க கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாளாக தள்ளின்னு போதா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மறு திருமணம் கூட உண்டான ஸ்டெப் இந்த மாதத்தில் எடுக்கலாம். நீங்கள் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டியின் பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மார்கழி மாத பலன் மேசராசி முதல் மீனராசி வரை எவ்வாறு இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதனுடைய பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். என் இதயத்தில் இருக்கும் மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசியில் வகரம் பெற்று இருக்கிறார். அடுத்து 10ல் சூரிய பகவான் நலனில் இருக்கிறார். 11ல் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் நலனில் இருப்பதால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பை காட்டுகிறது. இந்த மாதத்தில் முக்கியமாக பார்த்தா உங்கள் ராசியில் ராகு பகவான் அமைந்திருப்பது சில குழப்பங்களை, மனக்குழப்பங்கள், தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத ஆசைகள் இதெல்லாம் ஏற்படுத்துவார். இரவில் தூக்கம் இல்லாமல் படுத்து புறணு கிடப்பீங்க, ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு தூக்க பிரச்சனைலாம் கொடுப்பார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 10 தேதி மேலே படிப்படியாக குறைந்து இந்த மாத கடைசிக்குள் நீங்கள் ஒரு தெளிவான நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆரோக்கியமும் இந்த மாதத்தில் இதுவரையில் இருந்ததை விட கொஞ்சம் மேன்மைப்பட்டு இந்த மார்கழி மாதம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பொருளாதார தடைகள், பலவிதமான பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சூரியனை பனி முழுங்குவது போல் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கம்ப்ளீட்டாக குடும்ப பிரச்சனையிலேருந்து விடுபட்டு, பொருளாதாரத்தில் விடுபட்டு ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள், எப்பவுமே கூட நண்பர்களை வைத்து கொண்டு இருக்கும் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியும் தெம்பாகவும் இந்த மாதத்தில் நீங்கள் ஓடாடி சம்பாதிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து இதுவரையில் இருந்த மதிப்பு மரியாதை இந்த மாதம் இன்னும் அதிகமாக உயரும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் கூட பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமைகிறது. குடும்ப பெண்கள் கூடுமான வரையில் குடும்ப உறுப்பினர் இடத்தில், கணவனிடத்திலோ மாமியாரோ இல்லை மாமியார் இடத்திலோ தேவையில்லாத வாக்குவாதம் வைத்து கொள்ள வேண்டாம். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கூடுமான வரையில் அன்பாக பேசி நட்புறவை நன்றாக வளர்த்து கொள்வது இந்த மாதத்தில் படிப்படியாக உங்களுக்கு அது சிறப்பாக காட்டும். உங்களில் தாய் வீட்டு சைடு வர வேண்டிய உறவு பகை எதாக இருந்தாலும் விலகி அவர்களே சேருவார்கள். தாய் வீட்டு வழியில் வர வேண்டிய பணம் பொருள் எதாவது இருந்தால் கண்டிப்பாக அது இந்த மாத தடை இல்லாமல் உங்களுக்கு சேரும். குறிப்பாக குடும்ப பெண்கள் இந்த நகையில் கடன் கொடுப்பது, நண்பர்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆகுறாங்க இல்லையா, போன்றோன்னு அதுமாதிரி இரவல் நகை கொடுக்கறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு கேட்கும் போதும் இல்லை நகை மாற்றி தரலாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது. கொடுப்பல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. பொருளாதாரத்தில் பார்த்தா உங்களுடைய சிறு சேமிப்பு இந்த மாதம் கொஞ்சம் உயரும். நீங்கள் பேங்க்கில் காசு போடலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு போஸ்ட் வைக்கலாம், குழந்தைகள் பேரில் ஒரு FD போடலாம், RD போடலாம். இதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சூப்பராக அருமையாக இருக்குது சிறு சேமிப்புக்கு. ஸோ இதுக்கு உண்டான முயற்சியை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இதுவரையில் இந்த தோல்விகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
விலகி இனிமே படிப்படியாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகிறது. தோல்விகள்லாம் முடிஞ்சு வெற்றி பாதையில் நீங்கள் அடியெடுத்து பயணம் செய்ய போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் வெற்றியும் சாதகமாக தான் முடிய போகுது. உங்கள் இடத்துல இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள், அண்ணன் தம்பி சொத்து பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறோம், தம்பி பேச்சுக்காகல, அப்பா பிரச்சனை கூட இல்லை, இப்படி பூர்வீக சொத்துக்கிற அந்த பாகப்பிரிவினை பிரச்சனை சொத்தெல்லாம் வந்து இந்த மாதம் அவங்களே வருவாங்க. பேசி வார்த்தை பண்ணி இருந்தப்பா ரொம்ப நாளாக கிடக்குது, 10 வருஷம் 5 வருஷம் கிடக்குது, நம்ம பாகப்பிரிவினை பண்ணாமல் வாங்க ஒரு வழி பண்ணலான்னு அவங்களே வருவாங்க. நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு சாதகமாக உட்காந்து பேசி இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினையில் வாங்குறது ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் கூட சொத்து மேலே நீங்கள் முருகப்பெருமான் வழிபட்டால் இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு காட்டுகிறது வம்பு வழக்கெல்லாம் முடிகிறதுக்கு. அதனால் வந்து முருகனை வழிபட்டால் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற வம்பு வழக்கெல்லாம் முடியும். புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும்னா கூட நீங்கள் இந்த மாதம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அடுத்த மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அக்ரிமெண்ட் போடுறதுலாம் இந்த மாதம் உகந்ததாக இருக்குது. ஒரு பழைய இடம் விற்காமல் இருந்தீங்களா கூட அதெல்லாம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விற்று நீங்கள் புது இடம் வாங்குகிற ஐடியா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் அந்த வாஸ்து தோஷம், அந்த இடத்துல விற்காமங்கிற வாஸ்து தோஷம், அந்த இடத்துக்கு பிரச்சனை தோஷம் எல்லாம் விலக தானாகவே இந்த மாதம் விலகிடும். இந்த மார்கழி மாதத்தில் தெய்வ அனுகூலங்கள் நல்லா இருப்பதனால ஒரு புண்ணியமான மாதமாக இருப்பதால் உங்களுக்கு தோஷங்கள்லாம் விலகி விற்கா சொத்தோடு விற்றுடும். அதனால் வந்து அந்த சொத்து அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். ஆரோக்கியம் வம்பு அந்த அதாவது உங்களுக்கு தேவையில்லாமல் புது புது எதிரில் உருவாயிடுவாங்க. எதிரி தொல்லை கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் இந்த மாதம் கடைசிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு வந்துடுங்க. புதுசாக ஏதாவது யார்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. அதனால் வந்து கொஞ்சம் அந்த கடன் தொல்லை ஏற்கனவே மேல் வாங்கி நிற்கிறீங்க நீங்கள் கடனில். அதனால் மேலும் மேலும் கடன் வாங்கி உங்கள் பாரத்தை ஏற்றுக்காதீங்க. குடும்பத்தில் கடன் குறைக்க பாருங்கள். இந்த மாதத்தில் கடன் அடைக்க ஒரு வாய்ப்பு, பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு காட்டுகிறாது. கடன் அடைப்பீங்க. கடன் வாங்கிறது கடன் வாங்கினா விஷம் குடிக்கிற மாதிரி பாயசம் நடந்ததுக்கு சமம். அதனால் அவங்க குடும்பத்தில் கடன் வாங்கிறதுக்கு குறைச்சி நீங்கள் கடன் கொடுக்குற வழியை பாருங்கள். புதுசாக ஏதாவது இடம் லோன் போட்டு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கினாக்கா அந்த மாதிரி முதலீடு நீங்கள் கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது லோனு கடன்லாம் போடலாம். நீங்கள் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது வண்டி வாங்கணுன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தி அடுத்த மாதம் வாங்குங்க. இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் குடும்பத்தில் பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டத்தெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள் வீட்டில் வாங்கத்தெல்லாம் வாய்ப்பு இருக்குது. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வீட்டுக்கு போய் பொருள் அந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது வாங்கிறதுக்கு. அதெல்லாம் வாங்கலாம். நீங்கள் உங்களுடைய அதாவது உங்களோட வீட்டில் திருமணம் ஆகாத யாராவது பெண் இருந்தாலும் சரி ஆண் இருந்தாலும் சரி இந்த மாதம் அந்த திருமண தடை தள்ளி போயிட்டு இருந்த திருமணங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வரம் பார்த்துக்கிற மாதிரி பொண்ணுக்கு வரம் பார்த்துருந்தீங்களாக்கா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோக மாப்பிள்ளை நீங்கள் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கொண்டு அமையும். ஏற்கனவே கேட்டு பொண்ணு கூட மறுபடியும் வந்து கேட்பாங்க. ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலன்னு மறுபடியும் உங்கள் பொண்ணே வந்து கேட்கறதுலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பையனுக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வேலைக்கிற பொண்ணு இந்த மாதத்தில் அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அதை பயன்படுத்தலாம். மறு திருமணம் 2வது டைவர்ஸ் ஆனவங்க கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாளாக தள்ளின்னு போதா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மறு திருமணம் கூட உண்டான ஸ்டெப் இந்த மாதத்தில் எடுக்கலாம். நீங்கள் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். எப்படி வெளியூரில் இருக்கிற மனைவி ஒரு பக்கம் வேலை செய்வாங்க, கணவன் ஒரு பக்கம் வேலை செய்வாங்க. 2 பேருமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதாயம் இந்த மாதம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். 2 பேரும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரே ஊரில் வந்து உட்காந்து வேலை செய்வீங்க. அதுக்கு ஒன்று ஆதாயம் நல்லா அருமையாக இருக்குது. டைவர்ஸாக அப்ளை பண்ணியிருந்தா கூட டைவர்ஸ் வேண்டாம், நம்ம பண்ணது தப்பு தான் மனம் திருந்தி உணர்ந்து அந்த டைவர்ஸே கேன்சல் பண்ணிவிட்டு கூட ஒன்று சேர்த்தலாம். இந்த புனிதமான மாதத்தில் ஒரு வாய்ப்பு காட்டுது. பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒன்று கூடி வாழ்ந்து ஆக வேண்டும் முடிவெடுத்து குடும்பத்தில் வந்து சேருவீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத இந்த அதிசயங்கள்லாம் நடக்க போகிறது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் வந்து பார்ட்னராக தொழில் செஞ்சாலும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இல்லை அதுலேருந்து எவ்வளோ நாள் பார்ட்னராக தொழில் செய்கிறது, ஒரு சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மனசில் ஓடிட்டு இருக்கா, அதுக்குண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்குண்டான ஒரு முயற்சி நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற பிள்ளைகளை கூட இந்த மாதம் படிக்காத பிள்ளை கூட மந்த நிலையில் இருந்த படிக்காத பிள்ளை கூட நல்லா படிப்பாங்க. பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பாங்க. காதல் வசப்பட்ட பிள்ளைகளை கூட தப்பை உணர்ந்துட்டு
அதுலேருந்து விடுபட்டு உங்கள் கூட வந்து சேருவாங்க. அதனால் வந்து நீங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை எடுத்தால் போதும். வேலை வாய்ப்பில் வந்து உடனடியாக இந்த மாதத்தில் அரசாங்க வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், பாஸ் ஆகிடுவீங்க. பரீட்சை எழுதுறவங்களும் அதிக மார்க் பாஸ் ஆகிடுங்க. அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட வேலை அதிகமாக இருக்கிறது. அரசாங்கத்தை ஒரு ஆதாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் அரியர் வர வேண்டியது இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பெண்டிங் பணம் இருக்குது, கண்டிப்பாக அந்த மாதத்துக்கு வரும். யாராவது ரிட்டையர் ஆகியிருந்தால் கூட ரிட்டையர் ஆன இன்னும் பணம் வரலையே, பல அதாவது சட்ட சிக்கலில் மாட்டிருக்குது, பணம் எப்போ தான் கைக்கு வருமேன்னு தெரியலையான்னு காத்திருக்கிறவர்கள் கூட அந்த சட்ட சிக்கலில் நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அரசாங்கம் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. அந்த பணத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுதில்லை, நல்ல வழியாக ஒரு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி தேவையில்லாமல் வீண் விரயம் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட பணம்லாம் இப்படி வீண் விரயமாகிடுச்சுன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதனால் வந்து அரசு வழிகள் ரிட்டையர் ஆகும்போது வர பணத்தை பாதுகாப்பாக சேமிப்பது உங்களுக்கு பின்காலத்தில் நல்லா பயன்படும். அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, மாமன் கேட்குறாங்க, மச்சான் கேட்குறாங்க, கொடுத்துட்டிங்களா ரெண்டாவது காசு வராது, நீங்கள் தான் அவஸ்தைப்படணுங்கய்யா. அதனால் பணம் பொருளில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. உங்களுடைய வெளிநாட்டில் யாராவது வேலைக்கு தேடணும்னு இருந்தீங்களா, கண்டிப்பாக அந்த மாதம் வெளிநாட்டுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ராகு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்களை வெளிநாட்டுக்கு அப்படியே கொண்டு போய் வேலையை சேர்த்துடுவார். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணங்கள் யாராவது எதிர்பார்த்தா கண்டிப்பாக பணம் வந்து சேரும். பெற்றோர்களை பிரிஞ்சு இருக்க பெற்றோர்கள் வெளிநாட்டிலேருந்து பையன் நம்மளை பார்க்க வரலையான்னு எங்கிட்டு இருக்கல, பெற்றோர் கூட இந்த மாதம் பையன் வந்து உங்களை வந்து பார்க்க வருவார். அதனால் இந்த மார்கழி மாதம் அனைத்தும் சிறப்பாக அமைய உங்கள் குலதெய்வம் அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.